உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, இயேசு தம்மையே கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீ விளங்க பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் எல்லா ஆராதனை மூலமாக கர்த்தர் நம்மோடு வெளிப்படும்படியாக, ஹல்லேலூயா, அவரை காணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரணும். அவரை தொடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவரை சந்திக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்மையோடு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்திப்பு இந்த நாளில் ஏற்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை, வேலை, செய்தி நேரங்கள், ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிற நமத்தில் இருக்கிற டாக்டர் ஆண்டனி அவர்கள், ஹல்லேலூயா, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த இடத்தில் நடக்கிற 3 ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் நம்மிலே மகிமைப்படும்படியாக, இந்த ஆராதனை மூலமா மகிமைப்படும்படியாக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக ஒரு குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் வந்த வண்ணம் திரும்பி போகாதபடி உம்முடைய விசேஷ தொடுதலோடு கூட நாங்கள் கடந்து செல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நடக்கிற 3 ஆராதனைகளிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரத்யட்சமான கிரியைகளை எங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில நேரிலே பங்கு கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே, கம்ப்யூட்டர் மூலமாக பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெரிய கரங்களிலிருந்து நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தில் எப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று பார்க்கும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கினவரை ஆராதிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். ஆமென். சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கிறிஸ்மஸ் கொண்டாடுறது மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்மஸ் நாட்களுக்குரிய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் ஆண்டவரை பாடி உயர்த்த போகிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மிரியாம் இப்படியாக பாடுகிறார்கள், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர். ஆமென். ஹல்லேலூயா. யாருமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா கர்த்தர் துதிகளிலே பயப்படத்தக்கவர். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்தினவர்களாக உற்சாகமாய் கைத்தட்டி விடுதலையோடு பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் ஆமென் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்தீர. நல்ல முழு பலத்தோடு பாடலாமா? உண்மையான அன்போடு ஆமென் இந்த ஜனங்களை நேசித்தீர. உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹalleluya. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயர்ந்தவர் இருப்பார். ஹalleluya. தேவதூதர் மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹalleluya. இரட்சகரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தினோம். நல்ல தெரிந்த பாடல், விடுதலையோடு உற்சாகமான இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தை தேவ சமூகத்தில் செலவழித்து பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆனந்த கீதங்கள். ஆமென். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். கரங்களை அசைத்து அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புதுமை பாடல் திருமருவேலன் வறுமை கோலம் எடுத்தவதே
ராஜன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். உன்னூரை படியே உன்னலை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. உன்னூரை படியே உன்னலை மீதே மண்ணுயிர் மீட்கவே பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் நாளும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். அசைத்து அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மகிமை தேவன் மகத்துவ ராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். மகிமை தேவன் மகத்துவ ராஜன் அடிமை ரூபம் தரித்திர லோகம். துதரு பாட வெப்பரு போற்ற துதிக்கு பாத்திர பிறந்தாரே. துதரு பாட வெப்பரு போற்ற துதிக்கு பாத்திர பிறந்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா கைத்தடி. ஆமென். உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டுங்க எல்லாரும். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி. மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி. சமாதானம் மதிவ அன்பும் பரவிசுவாசமும் அளித்தாரே. சமாதானம் மதிவ அன்பும் பரவிசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும். இன்னல்கள் கொடுமை பேயின் பலன் ஒடுக்கும் வலிமை வாய்ந்திடும் நாமம். ஹalleluya. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் கவலைகள் பிரச்சனை இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு மூட்டை கட்டி தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார், உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கடந்த நாள்ல தியானித்தோம், அவர் பெரியவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹalleluya. அவர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். நம்ம பார்க்கிற எல்லா மனுஷர்கள், ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாரை காட்டிலும் இயேசு பெரியவர். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க மாத்திரம் பாட போறீங்க. கொடுமை பேயின் பலன் என்ன செய்யும்? என்னது ஒடுக்கும்? எது ஒடுக்கும்? இயேசுவின் நாமம். ஹalleluya. பாடல் வரிகளை உணர்ந்து பாட போறோம். அருமை இயேசுவின் திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீக்கும், கொடுமை பேயின் பலனோடு. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க பாடுறதுக்கு? ஹalleluya. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோட, ரட்சிப்பின் சந்தோஷத்தோட, விடுதலையோட பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். பாடுகிற வேலையில தானே கர்த்தர் இறங்கி வந்து நம்ம கட்டுகளை அறுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சாபங்களை மாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் நம்முடைய மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாட போறோம். நீங்க மாத்திரம் பாட போறீங்க. நல்ல கை தட்டி, நல்ல முழு பலத்தோடு. அருமை இயேசு திருநாமம் இனிமை தங்கும், இன்னல்கள் நீக்கும். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆமென். இனிமை தங்கும், முழு பலத்தோடு. இன்னல்கள் நீக்கும், கொடுமை பேயின் பலன் ஒடுக்கும், வலிமை வாங்கிடும்
பேயின் பலனோடு வலிமை வாய்ந்திடும் நாமமிதே. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை. கரங்களை அசைத்து ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். நம் கர்த்தரோ நம் கர்த்தரோ நல்லவரே கிருபை உள்ளவரே. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். நல்ல தேவன் ஆமென். கிருபை உள்ளவரே நம்பத்தக்கவர் ஓ தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். விசுவாசத்தோடு நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஆமென். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எப்போதும் இருப்பவர் இனிமேலும் வருபவர். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுதி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவர். ஆமென். நம் கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தேவைகளோடு இருக்குது, எப்போ இதுக்கெல்லாம் முடிவு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றின் மேலே அதிகாரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பமா இருக்கலாம், தேசமா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம், எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். போன வாரத்துல நான் சொன்னேன் தேர்ட் சர்வீஸ்ல, வாழ்க வாழ்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு காலையில எல்லாரும் பாடுறோம், அப்படிதானே? வேதத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்க 2 பேர் வாழ்க 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 அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவை சிலுவையில் அறைய போற நேரத்தில் யாருன்னு ஞாபகம் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று யூதாஸ் காரியோத்து சொன்னார், வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், முத்தம் செஞ்சு என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்க வாழ்கன்னாங்க. யார் தெரியுமா? அன்னைக்கு அங்கே இருந்த யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து யூதருக்கு ராஜா வாழ்க என்று சொல்லி அவங்கள இயேசுவை என்ன செஞ்சாங்க, பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது,
நம்ம பிரச்சனையை வச்சு ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் அனந்த ஞானம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர், சகல. நீங்க இன்னைக்கு வாழ்க அப்படின்னு உங்க வாயை திறந்து சொல்றீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரியப்படணும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் மகிமைப்படணும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நாங்க ராஜாதி ராஜான்னு சொல்லுவோம், நீங்க வாழ்க வாழ்கன்னு பாட போறீங்க. சரியா? உண்மையான இருதயத்தோட, என் வாழ்க்கை அவிசுவாசத்தோட அல்ல, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கை இப்படி இருக்குது கவலையோட, நம்ம வாழ்க்கையை வச்சு இல்லைங்க. அவர் ராஜா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, முழு பலத்தோடு எப்போதும் இருப்பவர், மேலும் வருபவர். ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், மேலும் வருபவர். இன்னொரு விஷயம், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, முழு பலத்தோடு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஓ நீர் வாழ்க பாடுகிற வேளையில தானே கர்த்தருடைய மகிமை இருதயத்தை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்தார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், மேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், மேலும் வருபவர். அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீர் வாழ்க. ஹல்லேலூயா. வாழ்க சொல்லலாமா? சொந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே நீர் வாழ்க, எல்லா தலைமுறைக்கும் தேவனானவர். ஹல்லேலூயா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சர்வ வல்லமையுள்ளவர். நீர் வாழ்க. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வாழ்க, 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 வாழ்க. அற்புதங்களை செய்கிறவர், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. காலை வேளையில் அவருடைய நாமங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர் உயர்த்தப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஜீசஸ். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்னிடோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்னிடோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். போதும் காத்த இயேசு அற்புதர். பாடல் வரிகளை உணர்ந்து போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. எல்லாரும் முன்னால இருந்து பின்னால வரைக்கும் நல்ல வாயை திறந்து பாடி பெரியவர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே.
பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நீரே பரிசுத்தரோ, நீரே வல்லவரோ, நீரே உயர்ந்தவர், உம்மை போல யாருக்கு. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அற்புதங்கள் செய்கிற தேவன், தேவ பிரசன்னம். எல்லாரும் சேர்ந்து நீரே உயர்ந்தவர், உம்மை போல யாருக்கு. நீரே பரிசுத்தரோ, நீரே வல்லவர், ஓ நீரே உயர்ந்தவர், உம்மை போல யாருக்கு. நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். ஜெய கம்பீரம் உள்ளவராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி வாய்கள் நல்லா துதிக்கட்டும். எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கிற துதியினால நிரப்பப்படட்டும். நீரே பரிசுத்த, நீரே வல்லவர், நீரே அதிசயங்களை செய்கிறவர். நீங்க துதிக்கிற துதியில தடைகள் உடைகிறது. நீங்க துதிக்கிற துதியினாலே வழிகள் செம்மையாகிறது. வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நல்ல வாய் துதிக்கட்டும், வாய் துதிக்கட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதடுகளின் காணியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்தினவர்களாக ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீர் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உடையவரே, அதிசயமானவைகளை செய்கிறவரே, ஹல்லேலூயா. நீர் வாழ்க. ஓ ரஷகதனரியரலரபோ. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிட மாட்டார். இயேசு என்கிற நாமம் நம்மை எல்லா பாவங்களையும் நீக்கி ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமே
இயேசுநாமம் 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 வாழ்கவே இயேசுநாமம் 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 வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமமே ஜெயமுண்டே அவர் நாமமே நல்ல வாய்களை திறந்து மதுரமதே அவர் நாமமே ஜெயமுண்டே இயேசுநாமம் 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 வாழ்கவே நல்ல வாழ்த்தலாம் இயேசுநாமம் 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 oh we worship you Lord we exalt your name இயேசுநாமம் வாழ்கவே இயேசுநாமம் இயேசுநாமம் எல்லாரும் வாயை இயேசு சொல்லணும் ஆமென் இயேசுநாமம் இயேசுநாமம் வாழ்கவே ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுநாமம் 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 உம்மை உயர்த்துகிறோம் இயேசுநாமம் வாழ்கவே இயேசுநாமம் 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 வாழ்கவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் வாய்களை திறந்து சொல்லலாமா நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ ஆவியானவர் நம்முடைய ஆராதனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவன் உங்க தடைகளை மாற்றுகிறவர் கோணலானவைகளை நேராக்குகிறவர் கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவர் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தேவ பிரசன்னத்தை சுமந்தவர்களாக ஹல்லேலூயா அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் ஜெயமுண்டே எஸ் அவர் நாமமே நீங்க பாடுங்க எல்லாரும் எனக்கு ஜெயமுண்டு அவர் நாமமே ஜெயம் என் பிள்ளைகளுக்கு ஆராதிக்கிற வேலையில தானே அவர் நாமமே மதுரமதே ஜீசஸ் அவர் நாமத்தில் ஜெயமுண்டே இயேசுநாமம் 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 வாழ்கவே இயேசுநாமம் 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 ஆமென் இயேசுநாமம் இயேசுநாமம் வாழ்கவே இயேசுநாமம் 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 வாழ்கவே நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நாமம் உயர்த்தப்படுவதாக கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு வாழ்க்கையில விடுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார் ரபோ ஷதனரல ரகதிய லாவில நிறைந்து ரபோ ஷதனரல ரபோ விகதனரல ரபோ ஷதன் உம்மை மாத்திர நம்புவேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திர நம்புவேன் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்
நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஓ ஜீசஸ், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாய் சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டு. நம்புவேன், நம்புவேன் என் ஒருவரை. உண்மையாய் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இருதயங்களை பார்க்கிறவர். ஆமே. எல்லா சூழ்நிலை மத்தியில் உண்மை நம்புவேன், நம்புவேன். தீபாதான ராஜா ஷாதானரியரலரபோ. நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையாய் எல்லாருடைய வாயிலிருந்து வரட்டும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரப்பா நம்புவேன். உங்க சொந்தಕ್ಕೆ நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான், நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் உண்மை நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். Yes, Lord. இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னதத்து காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னதத்து காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுமா. இயேசுவை. Yes Lord, we trust in you. நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. நம்பிக்கை விட்டு விட மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தரே நம்புவேன்.
ஹalleluya. அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு பக்தன் சொன்னது போல, ஆண்டவர் மேல் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. நன்றி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வந்தார். எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், ஹalleluya, இழப்புகள், வேலையின்மைகள், பற்றாக்குறைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்தார். ஹalleluya. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானதாக இருந்தது. நம்மை ஆண்டவர் தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்தார். ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றினார். ஹalleluya. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார். He is a trustworthy God. He is a trustworthy God. You can always trust in him. Hallelujah. You can always rely upon him, bank on him. ஆண்டவரை நீங்கள் எப்பொழுதுமே சார்ந்திருக்க முடியும். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹalleluya. கரங்களை வைத்து ஆண்டவரை நான் நம்புவேன் அப்பா. ஹalleluya. எத்தனை முறை கேள்வி கேட்டிருக்கலாம், சந்தேகப்பட்டிருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம், அதெல்லாவற்றையும் எங்களுக்கு நீ மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நம்பவில்லை, அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அடிக்கடி ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். நீங்களும் நாளும் அப்படி அல்ல. ஆண்டவரை யோசுவா காலேபை போல எல்லா நேரத்திலும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. சூழ்நிலை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சமுத்திர அலைகளை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சமுத்திர அலைகளை அடக்குகிற வல்லமை அவருக்கு உண்டு. ஓ ரிமா ஷகதரலபோ ரிமஹந்தரலபரபா. நன்றி நன்றி நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of God that is in Christ Jesus? Hallelujah. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிற அந்த தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வியாதிகள், துன்பங்கள், பசிகள், நிர்வாணங்கள், பட்டினி, ஹalleluya, நாச மோசங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Nothing can separate me. Nothing can separate me from the love of God. Hallelujah. கிறிஸ்து நமக்காக பாராட்டின அன்பு மேலான அன்பு. Hallelujah. தம்மையே நமக்காக கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். பாவ மானிட உலகத்திலே ஆண்டவர் மனிதனாக பிறந்தார். Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே நான் நம்புவேன். ஒரே விஷயம் இந்த பாடல் நடி நம்ம பாடி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹalleluya. நன்றி. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒரு செகண்ட். நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புவேன். ஹalleluya. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி போடுங்கள். ஹல்லேலூயா. சோர்வுகள் நீங்கி போவதாக, ஹல்லேலூயா. பயங்கள் நீங்கி போவதாக, கவலைகள் நீங்கி போவதாக. பயப்படாதீர்கள் என்ற செய்தி இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறது. சகரியாவை பார்த்து சொன்ன ஆண்டவர், பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். மரியாதை பார்த்து சொன்னார்கள், பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செய்தி, பயப்படாதே என்கிற செய்தி இன்றைக்கு நம்மை பார்த்து வருகிறது. தேவனுடைய பிள்ளை, எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய தோல்வியை நான் ஜெயமாக மாற்றுவேன், தடைகளை அகற்றி போடுவேன். உனக்கு முன்பாக செல்கிற கர்த்தர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை நம்புவதை மாத்திரம் விட்டு விடாதே. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் எங்கே? அலைகளை பார்த்து நீ பயந்து போனாயே, உன் விசுவாசம் எங்கே? Where is your faith? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அலைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் அலைகளுக்கு மேலாக நடக்கிறவர். அலைகளை அமர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அலைகளை கொந்தளிப்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல காலை வேளையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் இந்த நாள் மட்டும் ஆண்டவரே, இந்த 355 நாட்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது, ஆனாலும் எங்களை தாங்கினீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தீரப்பா. எங்களோடு கூட இருந்து நீ திடப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயமான எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக, ஜெபங்களை கேட்பீராக. இந்த வருஷ கடைசியிலும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி மரியாதை பார்த்து ஆண்டவர், இன்றைக்கு நீ சொன்னீங்கப்பா தூதன் மூலமாக ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேக நேரத்தில் இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி மரியாளுக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. உம்மோடு நெருங்கி வாழ, உம்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. எங்களுடைய பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக. இந்த தேசத்தில் ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பு 1 கோடியை தாண்டி விட்டது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் அநேகர் ஆண்டவரை சுகம் பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்களுக்காக ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளை ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தருவீராக. ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை தாரும், விசுவாச மக்களுக்கு சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகர் நற்செய்தியை அறிந்து கொள்ள, இயேசுவின் பிறப்பை ஆண்டவரை அறிந்து கொள்ள, நோக்கத்தை அறிந்து கொள்ள, அநேகருடைய உள்ளங்களில் இயேசு பிறக்க கர்த்தர் நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய பட்டணத்திலே, தமிழ்நாட்டிலே, தேசத்திலே மகிமைப்படட்டும். உலகமெங்கிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விசேஷமாக வருஷ கடைசியிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியேச்சர் ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாக சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்க கையில ஒரு செட்டு ட்ராக்ஸ் இப்படி கொடுத்துருப்பாங்க. முதல்ல எல்லாருக்கும் கிடைச்சா அதில் 5 இருக்கும். ஒவ்வொரு செட்டு ட்ராக்ஸில் அந்த செட்டில் 5 இருக்கும். இது எதுக்குன்னு சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வர 5 நாளில் 5 பேருக்கா நீங்கள் கொடுக்கணும். இல்லாட்ட நீங்கள் மற்றவங்களுக்கு கேக் கொடுக்கும்போது இந்த ட்ராக்டையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, ஏசு ஏன் பிறந்தார் அப்படின்னு அவங்க வாசிக்கிட்டோம்.
தெரிஞ்சுக்குவாங்கல்ல, இயேசு எதுக்காக பிறந்தாரு அப்படிங்கிற காரியங்களுக்கு. இயேசு பாவத்தை மன்னிக்கும்படியாக பிறந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க பிறந்தாரு, ஒளி கொடுக்க பிறந்தாரு என்று சுருக்கமாக ஒரு சின்ன காஸ்பல் மெசேஜில் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். 5 வீட்டில் தங்கக்கூடாது, டிசம்பர் 25க்குள்ள வெளியே போயிடணும் உங்க வீட்டை விட்டு. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து இதை நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதன் மூலமாக அநேகருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவாராக. தேவ நாம மகிமைப்படட்டும். உங்களுக்கு பைபிள் வேணா கூட நியூ டெஸ்டமென்ட் நிறைய வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்து செல்லலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் ஆராதனை நமக்கு இங்கே வைத்து 3 ஆராதனைகளாக காலை நடைபெறும். 3 ஆராதனைகளாக காலையில் 5 மணிக்கு முதல் ஆராதனை நடைபெறும். காலையில் 5 மணிக்கு முதல் ஆராதனை, காலையில் 7 மணிக்கு 2வது தமிழ் ஆராதனை, காலையில் 9 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் நடைபெறும். ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் 25ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை இங்கே வைத்து 3 ஆராதனைகளாக காலை 5 மணி, 7 மணி தமிழ் ஆராதனையும் 9 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் நடைபெறும். ஆகவே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு சண்டே, நமக்கு வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நீங்கள் கடந்த வாரங்கள் நம்மை கர்த்தரை ஆராதிக்கலாம். டிசம்பர் 29ஆம் தேதி ஒரு விசேஷத்தை நன்றி செலுத்துதல் ஆயத்த ஜெபம் இருக்கிறது ஆலயத்தில் வைத்து. டிசம்பர் 29 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஒரு நன்றி செலுத்துகிற ஆயத்த ஸ்தோத்திர ஜெபம், உபவாச ஜெபம் உண்டு. நீங்கள் பங்கு பெறலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புது வருஷ ஆராதனை நான் இரவேளை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு முதல்ல நான் கற்பக ரட்சக மகான் சொல்லியிருந்தேன், ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம். இந்த பிரீஸ் ரெசிடென்சி பக்கத்தில் இருக்கு பாருங்க, பிரீஸ் இருக்கு பாருங்க, ஸ்டேட் பேங்க் பக்கத்தில், அங்கே வைத்து நமக்கு ஒரு ஹால் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஹால். ஆகவே அங்கே வைத்து நமக்கு நியூ இயர் சர்வீஸ், மிட் நைட் சர்வீஸ், அந்த வாட்ச் நைட் சர்வீஸ் நடைபெறும். ஆகவே அது நாளைக்கு தான் அது ஃபைனல் ஆகும். ஆகவே அது ஃபைனல் ஆகணும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துவோம். ஆகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் நமக்கு நியூ இயர் சர்வீஸ் இரவு 10:30 1:30 மணி வரைக்கும் நமக்கு பிரீஸ் ரெசிடென்ஸ்ல இரவிலும் காலையிலே இந்த ஆராதனை நம்முடைய இடத்திலும் வைத்து 9 மணிக்கு நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்கிற விளம்பரங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துமஸ் ஆராதனையிலிருந்து 25, 27, 1ஆம் தேதி எல்லாம் உங்களுக்கு கேலண்டர்ஸ் கொடுப்போம். ஆகவே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வரும்பொழுது நீங்கள் கேலண்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்று சொல்லலாம். கேலண்டர்ஸ் எல்லாம் நமக்கு அச்சிட்டு வந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்துமஸ் ஆராதனையிலிருந்து உங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் வந்து பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற யாராவது அந்த கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். முதல் முறையாக வந்திருக்கிற யாராவது இருக்கீங்களா? ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வரும் நாட்களில் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். மற்றவர்கள் வருவதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் கூட கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுக்க போகிறோம். கரங்களிலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தர் காணிக்கை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற ஜோசப் இருக்காப்லையா, ஜோசப் சாமுவேல் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவர் காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசும்படியாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். சர்வலம் தேவனே, எங்கள் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட கர்த்தர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த காணிக்கை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதாக, யெகோவா ஈரையாக இருந்த தேவைகள் அனைத்தும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு உற்சாகமாக கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாட்களிலும் கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் அற்புத விதமாக சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷ விண்ணொளியே இயேசு சாந்த சொரூபம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று உற்சாகமாய் காணிக்கை படைப்போம். சாரோனி ரோஜா பாரில் மலர்
சத்தியமெல்லாம் தேவாதி தேவசுதன் இவர், ஜீவன் வழி சத்தியமெல்லாம் இவர், தேவாதி தேவசுதன் இவர், இயேசுவல்லால் வேறு யாரும் இல்லை, இரட்சகர் நீதிடவே, இயேசுவல்லால் வேறு யாரும் இல்லை, இரட்சகர் நீதிடவே. சந்தோஷவின் ஒளியே இயேசு சாந்த சுரூபியவர், பள்ளத்தாக்கின் நீதி சாரோனின் ரோஜா பாறை மலர்ந்துதித்தார். சந்தோஷவின் ஒளியே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சந்தோஷ விண்வெளியாக இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The Gospel according to Saint Matthew chapter 2. முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு இருந்து கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான சம்பவம். சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க வந்து அவரை பணிந்து அவருக்கு காணிக்கை கொடுத்ததை நாம் இந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்தியை பல முறை நாம் கேட்டிருக்கலாம், இந்த வசனங்களை வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டபடினாலே நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு என்னவென்றால், எல்லாம் உடைய கர்த்தருக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? What do you give to the Lord who has everything? எல்லாம் உடைய கர்த்தருக்கு நீ எதை கொடுக்க போகிறாய்? 3 காரியங்களை சாஸ்திரிகள் இங்கே கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். வெளியரங்கமாக நீங்கள் பார்க்கும்போது 3 காரியங்கள் இங்க பார்க்கிறோம். அப்படிதானே? என்னெல்லாம் கொடுத்தாங்க? பொன்னு, தூப வர்க்கம், வெள்ளை போலம் என்று சொல்லி. ஆனால் அது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு சில காரியங்களுக்கு சிம்பாலிக்கா அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் கொடுத்த எந்த ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. அதை நான் இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். எல்லாம் உடைய நம்முடைய ஆண்டவர் எல்லாம் உடையவர். அதை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உங்க பொண்ணு தான் அவருக்கு தேவையா? உங்களுடைய வெள்ளை போலம் அவருக்கு தேவையா? ஆண்டவருக்கு நீங்கள் எதை கொடுக்க போறீர்கள்? இந்த சாஸ்திரிகள் சில காரியங்களை பொருளாக கொடுத்தார்கள். ஆனால் அதுக்கு பின்பாக அவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் உடையவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில வசனங்களை நான் வேகமாக காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, இதோ வானங்களும் ஆனாதி வானங்களும்
பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். எல்லாம் வானங்களும் வானாதி வானங்களும் கர்த்தருடையவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னமாக சங்கீதம் 24:1 வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுடைய குடிகளும் கர்த்தருடையவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் அதன் நிறைவு எல்லாமே, சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மனுஷர்கள், மலைகள், மேடுகள் எல்லாம் ஆண்டவருக்குரியவைகள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஆண்டவருக்குரியது. சங்கீதம் 50:12 வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எல்லாம் என்னுடையது, பூமி அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்றாரு. யோபு 41:11 வாசித்தீங்கன்னா, யோபு 41:11 அங்கே வேதம் சொல்லுகிறது, யோபு 41:11 அங்கே வாசிக்கிறோம், தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம், வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் இங்கே சொல்றாரு. ஆகாய் 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வானத்தில் பொழுது பூமி என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது என்ன போல அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் சுருக்கி அவன் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 10:26 1 கொரிந்தியர் 10, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும், for the earth is the Lord's and all it contains. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கர்த்தருடையது. அவருக்கு போய் நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்க? என்னத்தை பணம் கொடுக்க போறீங்க? என்னத்தை பொருளை கொடுக்க போறீங்க? ஆனால் இந்த சாஸ்திரிகள் கொடுத்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த வருஷத்தின் கடைசியில நாம் வந்திருக்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம். நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள்? இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற 3 காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். 3 காரியத்தை நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். அந்த 3 காரியத்தை நாம் பிற்பாடு வாசிக்க போகிறோம். முதலாவதாக, these 3 wise men gave the Lord a longing soul. வாஞ்சை உள்ள ஆத்மாவை, கர்த்தரை தேடுகிற ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆண்டவரை தேடுகிற ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஆர்வம் உள்ள வாஞ்சை உள்ள ஆத்மாவை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக, they gave him a listening ear. அவர்கள் செவி கொடுக்கும் காதுகளை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கு செவி சாய்க்கிற காதுகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த காதுகளை கொடுத்தார்கள். மூன்றாவதாக, they gave him a loving heart. நேசிக்கிற இருதயத்தை அவருக்கு கொடுத்தார்கள். இந்த 3 காரியத்தை அடிப்படையில் நான் உங்களோடு பேச போகிறேன். இந்த 3ஐயும் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய பொண்ணை அவர் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய உடைமைகளை கர்த்தர் எதிர்பார்க்கல. இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் தானாகவே நீங்கள் கொடுக்கிறதுக்கு முன் வருவீர்கள். முதலாவதாக, give him a longing soul. பாருங்க, இந்த சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் ஆங்கில வேதாகமத்தில் மேஜை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, வைஸ்மேன் என்று போடப்பட்டிருக்கிறது, தமிழ்ல சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜோசியக்காரர்கள் அல்ல, ஆனால் வான சாஸ்திரிகள். they were not astrologers but they were astronomers. அவர்கள் வான சாஸ்திரிகளாக இருந்தார்கள். இந்த நட்சத்திரங்களை குறித்து அநேக காரியங்களை அவர்கள் கற்று அறிந்தவர்களாக இருந்தார்கள். அறிவியல் சம்பந்தப்பட்ட ஞானமுள்ளவர்களாக அவர் இருந்தார்கள். அவர்கள் கிழக்கே இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், கிழக்கு என்று சொல்லும் பொழுது அது மெசபடோமியா இல்லாவிட்டால் பாபிலோன் தேசத்திலே இருந்து வந்திருக்க கூடும் என்று சொல்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை குறித்து சில வெளிப்பாடுகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்திலே கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் திரும்பமாக வந்தாலும், எஸ்ரா என்னமாக பலர் என்ன பண்ணாங்க, திரும்பி வந்திருந்தாலும் செருபாபேல் போன்றவர்கள் பலர் அங்கேதான் இருந்தார்கள். அங்கே ஜெபாலயங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்க வேதத்தை அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பரப்பி இருக்கிறார்கள். வேதத்தினுடைய காரியங்கள், தோரா என்னும் மோசையின் ஆகமங்கள் எல்லாவற்றையும் அங்கே பாபிலோன் ஜனங்களும் அறிந்திருந்தார்கள். மாத்திரமல்ல, தானியேல் பாபிலோன்ல தான் இருந்தார். தானியேல் அநேக காரியங்களை மேசியாவை குறித்து, மேசியாவுடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி தானியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னும் பல காரியத்தை அங்கே பாபிலோனில் உள்ள ஜனங்கள் அறிந்திருக்க கூடும். ஒரு தீர்க்கதரிசனம் கூட இருக்கிறது. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகும் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று என்னாகும் 24:17 வாசிக்கிறோம். ஆகவே மேசியாவை குறித்ததான காரியங்கள், ஒரு நட்சத்திரத்தை குறித்த காரியங்கள், இந்த நட்சத்திரம் வெளிப்படும் பொழுது யாரோ ஒரு முக்கியமான நபர் பிறக்க போகிறார் என்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள்.
ஆகவே வேதம் எங்கே சொல்கிறது, ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அங்க சொல்றாங்க பாருங்க, 2வது வசனத்துல அவருடைய நட்சத்திரத்தை கண்டு we saw his star அப்படிங்கறாங்க. God's star. இன்னைக்கு நீங்க பல வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்மஸ் நட்சத்திரம் தோன்றுகிறது அப்படின்னு. அது கிறிஸ்மஸ் நட்சத்திரத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. தட் இஸ் a unique phenomenon. அது அவருடைய நட்சத்திரம். இந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி வருவதற்காக கர்த்தர் கொண்டு வந்த ஒரு யூனிக் பினாமினனாக இருக்கிறது பாருங்க. அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எப்படியோ ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை போட்டிருந்தாரு. அந்த போட்ட உடனே இந்த ராஜாவை பார்க்கும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு லாங்கிங் சோல் என்று ஏன் சொல்றேன்னா, ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டு விட்டது. இந்த பாருங்க, அவர்கள் சாஸ்திரிகள், அவர்கள் யூதர்கள் கிடையாது, அவர்கள் மற்ற புற இனத்தினராக இருக்கிறார்கள். ஆனாலும் பிறக்க போகிற அதிசய ஒரு குழந்தையை பார்க்க வேண்டும், அவர் சந்திக்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சி உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கொண்டாடுகிறோம், புது ஆடைகளை உடுத்துகிறோம், ஸ்டார்ஸ் மாட்டுறோம், பல டெக்கரேஷன்லாம் பண்றோம். But do we have a longing soul to see Jesus, to be near Jesus? இயேசுவின் அருகில வர வேண்டும் என்கிற, இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கணும், இந்த ராஜாவை பார்க்கணும், இந்த விசேஷ நபரை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஏற்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவை காண வேண்டும். இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படியாக அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. we want to see Jesus. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் சம்பவத்தில் அநேகர் இயேசுவை கண்டார்கள். ஆனால் அநேகர் இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விட்டது. அநேகர் இயேசுவை கண்டார்கள். யாரெல்லாம்? மேய்ப்பர்கள் முதலாவதாக இயேசுவை கண்டார்கள். இயேசுவின் பிறப்பின் செய்தி அவர்களுக்கு தான் முதலாவது அறிக்கை வைக்கப்பட்டது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மேய்ப்பர்கள் இயேசுவை கண்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. சிமியோன் வயதான ஒரு நபர், அவர் இயேசுவை காண வேண்டும், இந்த மேசியாவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவருக்குள்ளா இருந்தது. அவர் இயேசுவை கண்டார் என்று 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே சாஸ்திரிகளை குறித்து வேதம் சொல்கிறது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்களும் இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா. காண வேண்டும் என்கிற வாஞ்சை, அவர் அருகில் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு இயேசுவின் பிறப்பு அநேகருக்கு சொல்லப்பட்டது. நீங்க மேய்ப்பர்கள் போய் அநேகருக்கு சொன்னாங்க. அந்த அன்னாள் கூட பாத்தீங்கன்னா அவரை குறித்து புகழ்ந்து பேசினால் அநேகருக்கு அறிவித்தால் போட்டிருக்குது. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது. ஆனால் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இயேசுவை பார்க்கல. 5 மைலுக்கு அங்க அந்த பக்கம் இருக்கிற பெத்லஹேம், அதாவது எருசலேமில் இருக்கிற அநேக பிரதான ஆசாரிகள் பார்க்கல, அநேக மக்கள் பார்க்கல. ஆனால் இந்த சாஸ்திரிகள் பல மைல்களுக்கு அப்பால் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். அதை குறித்து பின்னாடி சொல்றேன் பாருங்க. லாங்கிங் சோல், ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவர் அருகில் போக வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் என்கிற வாஞ்சை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? வேதம் சொல்கிறது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது நீ அவரை கண்டடைவாய் என்று வேதம் சொல்கிறது. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதக்காரன் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் பாருங்க, நான் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு போவேன், எப்பொழுது ஆண்டவரை சந்திப்பேன் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது? லீவு நாள் நல்லா தூங்குறோம், ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் கடைசியா போயிடுச்சு. இன்னைக்கு முதலாவது தேவன் ஆண்டவரை தேட வேண்டும், ஆலயத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், 1000 நாட்களை பார்க்கலாம் தேவனுடைய பிரகாரங்கள் தங்கும் ஒரு நாள் நல்லது என்று சொல்கிறான். சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? வீட்டிலே என்ன பண்ணலாம், படுத்துக்கிட்டே நமக்கு தான் இப்போ பாஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு மொபைல் ஆப் ஒன்று போட்டிருக்கிறாரு, யூடியூப்ல வருது அப்படின்னு. இந்த சபைக்கு வராது விசுவாசி இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா
அடுத்த வாரம் வந்துடணும் சபைக்கு. ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். சில சரீர பலவீனங்கள் இருந்தால் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கைகளை சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டிய காலம் இல்லை. ஆண்டவரை தேடுகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுகிற காலத்தில் வந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஏசாயா 26:8 அங்கே தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறான். ஏசாயா 26:8, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். காலையிலே தேட வேண்டும், இரவிலே தேட வேண்டும், முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். தேடுகிற ஒரு இருதயம், longing soul, longing to be in the presence of Jesus, இயேசுவின் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. 143 சங்கீதம் 6 வசனத்துல 143:6 வேதம் சொல்கிறது, வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையிலே தாகமாக இருக்கிறது. 63 சங்கீதத்திலும் அதே வாசிக்கிறோம், வறண்ட நிலத்திலே போல ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உம்மை தேடுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது பாருங்க, பல நாட்கள் இந்த எருசலேம் விட்டு தூரமான இடத்துல இருந்தார். சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருந்தார். அநேக நாட்கள் வனாந்தரத்தில் இருந்தார், குகையில இருந்தார். அவருடைய வாஞ்சையெல்லாம், ஐயோ ஐ எம் மிஸ்ஸிங் த டெம்பிள் ஆஃப் காட், ஐ எம் மிஸ்ஸிங் த டெம்பிள் ஆஃப் காட். எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு என்னால் போக முடியவில்லையே, அங்கே நாம் போக வேண்டுமே, ஆண்டவரை தேட வேண்டுமே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்ற பொழுது மகிழ்ச்சியா இருந்தோமே, இப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதே. சொல்லுங்க பார்க்கலாம். கொரோனா நாட்கள்ல நமக்கு நிறைய நேரத்தில் சபைக்கு வர முடியாம சூழ்நிலை போயிருச்சு. அப்ப எத்தனை பேர் சபையை மிஸ் பண்ணீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டிலே இருந்துட்டாங்க. அப்படியே தோத்திரம் அல்லேலூயா, வீட்டிலே இருந்து ஆராதிப்போம் இல்ல, சபை ஹல்லேலூயா தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தாவீது எப்பொழுது நான் ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுவேன் என்கிற இருதய துடிப்பு அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே போக வேண்டும். I want to be near Jesus, I want to seek Jesus, I want to be with Jesus அப்படிங்கிற அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பாருங்க, longing, desire, not only desire, அவங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இயேசுவை பார்க்கணும், இந்த யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற அந்த விசேஷத்தை நபரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருப்பது மாத்திரம் இல்ல, அதை பார்ப்பதற்கான கிரயத்தையும் அவர்கள் செலுத்தினார்கள். நிறைய பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கும், ஆனா அந்த வாஞ்சையோடு கூட ஒரு டிவோஷன் இருக்காது, அர்ப்பணம் இருக்காது. எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஆனா ஒரு அர்ப்பணம் இருக்காது. அர்ப்பணம் சில டிசிப்ளின் நம்மகிட்ட இருக்காது. பாருங்க, நான் சொன்ன 4 மாதங்கள் பயணம் அது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எஸ்ரா பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது 4 மாதம் பிடித்தது என்று சொல்லி எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள்ல வேணா கொஞ்சம் வேகமா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் ரோம நாட்களிலே ரோடு வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட என்று பார்க்கிறோம். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் அதிகபட்சமாக 4 மாதங்களாவது இவர்களுக்கு ஆயிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, they were traveling across deserts, mountains, streams and rough roads on camels. பாருங்க, 4 மாதங்கள் வனாந்திரங்கள், மலைகள், நீரூற்றுகள், கரடுமுரடான ரோடுகள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இயேசுவை பார்க்கறதுக்காக வராங்க. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சரியா 7 மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனா 4 மாதங்கள் பிரயாசப்பட்டு, அப்ப எவ்வளவு அவங்க ஆயத்தமாயிருப்பாங்க பாருங்க. தண்ணீர், இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. பல மாதங்களுக்கான சாப்பாடு என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்களா, எடுத்துட்டு டிராக்டரே தங்கி போராடி கொண்டிருக்கிறார்களா. பாருங்க, இவங்க எவ்வளவு ஆயத்தப்பட்டிருப்பாங்க, நம்ம போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்பட்டு பல கிரயத்தை செலுத்தி அர்ப்பணத்தோடு கூட அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்க, தேவனை தேட வேண்டும் என்பது லேசான காரியம் இல்லை. பிசாசு விட மாட்டான். அதுக்கு அர்ப்பணம் வேண்டும். ஹல்லேலூயா. Along with a desire, we need to have a devotion also, a dedication also. Without dedication, your desires cannot be fulfilled. உங்க வாழ்க்கையில அந்த டிவோஷன், the dedication இல்லாதபடிக்கு பல வாஞ்சைகள் இருக்கலாம். நான் இவ்வளவு தடவை வேதத்தை வாசிப்பேன். புது வருஷத்துல நீங்க போகும்போது நீங்க ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும், அதற்கு அர்ப்பணம் வேணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மேலோட்டமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அர்ப்பணம். இந்த சாஸ்திரிகள் வாழ்க்கையில காணப்படுகிற அர்ப்பணத்தை பாருங்க. 4 மாதங்கள் பிரயாணம், எவ்வளவு ஆயத்தம் அதுக்கு தேவைப்பட்டிருக்கிறோம். கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அங்கே வருகிறார்கள்.
They were willing to pay the price, meet any condition and endure any hardship to see the Lord Jesus Christ. இயேசுவை பார்ப்பதற்காக அவர்கள் வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் 2ஆம் வசனத்துல வந்த பார்க்கும்போது எருசலேமுக்கு வந்துட்டாங்க. முதல் வசனத்துல எருசலேமுக்கு வந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. எருசலேமுக்கு வந்த உடனே அவங்க நினைச்சாங்க ஆலயத்துல தான் ராஜா இருப்பாரு, அரண்மனையில இருப்பாருன்னு சொல்லி அங்க போறாங்க. அங்கே போன உடனே அங்க ஏரோதா உட்கார்ந்துருக்கிறார். ஏரோதுக்கு இப்படி சொன்னோடனே அதிர்ச்சி, எனக்கு போட்டி யாராப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கினார்கள் என்று போட்டிருக்கு. நீங்க அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏரோது விசாரிக்கிறார் எங்க பிறப்பார்னு சொல்லி விசாரிச்ச பொழுது அவர்கள் பெத்லஹேமிலே பிறப்பார் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலே மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை அவர்கள் தேடி கண்டுபிடித்து அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே எருசலேமுக்கு வந்தவர்கள் அங்கே செட்டில் ஆகல. இன்னும் தூரம் போகணும்னு சொன்ன, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு அவர்கள் they pushed forward. அவங்க என்ன பண்ணாங்க? they were pushing on in the journey. அவர்கள் தொடர்ந்து அவர்கள் என்ன பண்ணாங்க? பிரயாணப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல வந்த வரைக்கும் வந்தோடனே மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே அந்த நட்சத்திரம் அவர்களை அங்கே வரைக்கும் நடத்தி சென்றது. அதை பார்த்த உடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசுவை பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, ஒரு அர்ப்பணமும் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாஞ்சை தேவை. we need to have a desire and also a devotion and dedication. அந்த காரியம் இல்லாதபடிக்கு நீங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டு ஏதோ வேதத்தை மேலோட்டமாக படிக்கிறதுனால ஆண்டவரை நீங்கள் காண முடியாது. காண வேண்டும், அவர் அருகில் வர வேண்டும், அவர்களோடு எனக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்கிற வாஞ்சை, லாங்கிங் சோல். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய இருதயம் ஒரு வாஞ்சை உள்ள இருதயமாக இருக்கிறதா? என்னை தேடுகிற இருதயமாக இருக்கிறதா? என்ன வந்தாலும் என்னோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியும் துடிப்பும் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சங்கீதக்காரனாகிய தாவீதை போல வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணத்தை இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். A longing soul. So these three wise men gave Jesus a longing soul. ஒரு வாஞ்சை உள்ள தேடுகிற ஆத்துமாவை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். இரண்டாவதாக நீங்க அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் வாஞ்சை உள்ள ஆத்துமாவை மாத்திரமல்ல, செவி கொடுக்கும் காதுகளையும் கொடுத்தார்கள். செவி கொடுக்கும் காதுகள், அவருடைய காதுகள் தேவனுடைய வழிநடத்துதலுக்கு இசைந்ததாக இருந்தது. தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாக இருந்தது. They not only listen to the voice of God, they also obey the voice of God. அவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆவியானவர் அவருடைய உள்ளத்துல பேசுறார். அவருடைய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகுது. இயேசு எங்கேயோ பிறந்திருக்கிறாரு, மேசியா பிறந்திருக்கிறாரு, ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு அவர்களுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாகிறது. அந்த உண்டான உடனே அவர்கள் அந்த சத்தத்தை, அந்த வாய்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் அப்படி நான் சொல்ல விரும்புறேன். the voice of the spirit, அந்த ஆவியானுடைய சத்தம் அவர்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது. அதை பார்த்த உடனே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், கேட்கிறார்கள். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் they were sensitive to the voice of the spirit. இந்த சாஸ்திரிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான அந்த சென்சிட்டிவ் இயர்ஸ் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, காது, நமக்கு எல்லாரும் காது இருக்கு, அப்படிதானே? எத்தனை பேர் காது இருக்குது? ஆனா கேட்கிற காது இருக்குதா, இல்ல சும்மா டம்மியான காது இருக்குதா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய செய்தியில கடைசி 7 சபைக்கு சொல்ற பாருங்க, என்ன சொல்றாரு? கேட்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காது இருக்குது, ஆனா கேட்க தகுந்த காது இல்ல நிறைய பேருக்கு. ஆண்டவர் பேசுறாரு, கேட்கிறதுக்கான வாஞ்சை இல்ல. நீங்க பாருங்க, 7 சபைக்கும் அந்த வசனம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க படுப்பா, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கேட்கிறதுக்கு காதுள்ளவன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 11ஆம் வசனத்துல, 17ஆம் வசனத்துல, 29ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 13ஆம் வசனம், 22ஆம் வசனம், ஒவ்வொரு சபைக்குமே ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், நீ காது இருந்தா கேளு அப்படிங்கிறார். என்னது? நிறைய பேர் காது கொடுக்கிறது இல்லை, ஆனால் இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருக்கு காதை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. காதை கொடுத்தார்கள். காது கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார். நீங்க பாருங்க, ரேடியோல அந்த வந்துகிட்டே தான் இருக்கு செய்தி, ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும், நம்ம கரெக்டான பண்ணும், டியூன் பண்ண வேண்டும், டியூன் பண்ண வேணும். நம்முடைய காதுகளும் நம்முடைய இருதயமும்
ஹெவன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிருக்கணும். பரலோகம் பேசிக்கிட்டே தான் இருக்குது, உங்களோட பேசுது, தனிப்பட்ட வயசுல பேசுது, குடும்பத்தோட பேசுது, ஆனா டியூன் பண்ண இல்ல. We must keep our hearts and ears tuned to heaven's frequency. பாருங்க, டியூன் பண்ணிருக்கீங்களா? என்னதெல்லாமோ கேட்கிற சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க அது டியூன் பண்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய காதுகள் தேவ சத்தத்தை கேட்கிற காதுகளாக இருந்தன. இங்க பாருங்க, பக்கத்துல நான் சொன்ன எருசலேம்ல சாஸ்திரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வசனம்லாம் தெரியும், ஆனா அந்த வசனத்தை கேட்பதற்கான காதுகள் அவர்களுக்கு இல்லை. ஆனா எங்கேயோ பாபிலோன்ல இருந்த இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வராங்க. பைபிள் இருந்தா மாத்திரம் நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதுங்க. அந்த லிசனிங் இயரை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய இதய காதுகள் ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளாக, என்னுடைய காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக மாறட்டுன்னு ஒப்பு கொடுக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேச ஆயத்தமா இருக்கிறாரு, ஆனால் உங்களுடைய காதுகள் ஆண்டவர் பக்கமாக திருப்பப்பட வேண்டும். இந்த காதுகள் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட வேண்டும். லிசனிங் இயர்ஸ். பாருங்க, அங்கே சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், ஆனால் அங்கே ஏரோது ராஜாவுக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை, பிரதான ஆசாரியனுக்கு தேவ சத்தம் கேட்கவில்லை. அவங்க எல்லாரும் அங்கே ஆலயத்தின் அருகிலே இருக்கிறார்கள், வேத வசனத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் வேத பாடல் போடலாம், பைபிள் இருந்தா மாத்திரம் போதாது. எல்லா கையிலும் பைபிள் வச்சிருக்கீங்க, ஆனா பைபிளை திறந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் வேத பாரகன் போட்டிருக்காங்க பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கா. பிரதான ஆசாரியர் என்ன போட்டிருக்குது? வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, வேத பாரகர் தான், பைபிள் கையில வச்சிருக்காங்க தான், ஆனா அவங்க சத்தத்தை கேட்க முடியல. காரணம், அவங்க கேட்கிற காதுகளை ஆண்டவருக்கு கொடுக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வருஷ கடைசியில் இந்த சாஸ்திரிகள் மூலமாக பேசுற அடுத்த காரியம், உங்களுடைய காதுகள் தேவ சத்தம் கேட்கிற காதுகளாக இருக்க வேண்டும். முறையில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏரோதை குறித்து வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான கொடுமையான ஒரு ஆளு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா சொல்றான், நீ எங்க இயேசுவை கண்டுபிடிச்சா வந்து சொல்லுங்க, நானும் போய் பணிந்து கொள்றேன். நீ ஆனா உண்மையான பணிந்து கொள்ற என்ன அவனுக்கு என்ன இருந்துச்சு? காலி பண்ணிடணும். நீங்க பாருங்க, இந்த இந்த சாஸ்திரிகள் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து இயேசுவை பார்க்க வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா பல மைல்கள் பிரயாணப்பட்டு வராங்க. இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 2 வயது ஆகிவிட்டது இப்போ அங்க இருக்கும் போது. அந்த பல ஆட்கள் கழித்து பண்றாங்க. முதலாவது இயேசுவை பார்க்க வந்தது மேய்ப்பர்கள், அதுக்கு பிற்பாடு சிலர் வராங்க. நீங்க சிமியோன், அன்னாள் போன்றவர்களாக பார்க்கிறோம். அப்புறம் சாஸ்திரிகள் பல ஆட்களுக்கு பிறகு தான் அவங்க வந்து பார்க்கறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அங்கே செய்திகள் சொல்லப்பட்டாலும் இந்த ஆண்டவரா இயேசுவை பார்க்கணும் ஒரு பரபரப்புலாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சில குழந்தை பிறந்தா பரபரப்பு. இன்னைக்கு கிரிக்கெட் வீரர் கோலி, அவருக்கு குழந்தை பிறக்க போதான், எனது உலகமே எனது, அவர் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி ஒரு பரபரப்பான செய்தியாக இன்றைக்கு ஒரு இல்லை. தெரிந்தவர்கள் கூட அது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை சரியாக. ஆனால் ஒரு சிலர் அதை புரிந்து கொண்டவர்கள் அதன் முக்கியத்துவத்தை பிறந்து கொள்ளவர். அவர் ராஜாவாக இரட்சகராக பிறந்திருக்கிறார், அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிந்தவர்கள் மாத்திரமே அதை கொண்டாட சரியாக முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் பிறப்பின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசு சிறப்பானவர், இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல அல்ல, இந்த உலகத்திலே இதுவரைக்கும் பிறந்த குழந்தைகளைப் போல அல்ல. இயேசு விசேஷமானவர், அவருடைய நாமம் விசேஷமானது, அவர் பிறப்பு விசேஷமானது. இந்த உலகத்தில் யாரும் பிறக்காத வண்ணத்தில் அவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிக்க முடியாத இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த பாருங்க, ஏரோதை குறித்து சொல்லிட்டு இருந்தேன்ல, இயேசு பிறந்தவனா அவனுக்கு ரொம்ப கலக்கம் உண்டாயிருச்சு. பாருங்க, அவனுடைய அந்த பதவிக்கு போட்டியை யார் இருந்தாலும் காலி பண்ணிடுவான். இயேசுவை காலி பண்றதுக்காக 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் காலி பண்றதுக்கு அவன் முயற்சி எடுத்து செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சொந்த குடும்பத்தார கூட பாருங்க, அவருடைய மனைவியுடைய சகோதரர் ஒரு ஆசாரியராக இருந்தாராம், அவரை யோர்தான் நதியில முக்கி கொலை பண்ணிட்டானா. ஆளை வச்சு யோர்தான் நதியில அடக்காரனில போய் அவனும் கண்ணீர் வடிச்சானா. ஐயோ, சகோதரர் மனைவியுடைய சகோதரர் இறந்து போயிட்டானு முதல்ல கண்ணீரா வடிச்சானா. மாத்திரமல்ல, அவருடைய மனைவியை கொலை செய்திருக்கிறான். பல மனைவிகள் உண்டு, மனைவியை கொலை செய்திருக்கிறான். பிள்ளைகள் 2 பையன்களை கொலை செய்திருக்கிறான். அவனுக்கு போட்டியை யார் வந்தாலும் காலி. அதான் ஒரு சீசர், ஒரு ராயர் சொல்றாரு இப்படி, ரோம பேரரசர் என்ன சொல்றாருன்னா, ஏரோது வீட்டில் நான் பன்னிக்குட்டியா இருக்க கூட நான் ரெடி, அவன் பிள்ளையா இருக்க ரெடி இல்லை அப்படிங்கிறாரு. பன்னிக்குட்டி கூட விசேஷமா பாதுகாப்பு கொடுமா, பிள்ளையா பிறந்தா
பாதுகாப்பே இல்லை, என்னைக்கு கொலை பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்ற. அவ்வளோ முரட்டான ஆளாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட சொல்கிற காரியம் செவி கொடுக்கிற காதுகள். நீங்கள் பல வசனங்கள் இருக்கிறத வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் செவி கொடுக்காமல் போனோம் என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 9:6 அவர் சொல்கிற, உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். We did not listen to the voice of the prophets, Lord. அங்கே 9ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 11ஆம் வசனத்தை பாருங்க, இஸ்ரவேல் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனத்துல, நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். எத்தனை முறை ஆண்டவர் பேசினார், எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எத்தனை விதத்திலே ஆண்டவர் பேசினார். நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் தானியேல் அங்கே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் செவி கொடாமல் போனோம். We did not give you a listening ear, Lord. We did not pay heed to your voice. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. இந்த சாஸ்திரிகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். They were willing to obey the voice of the Spirit, the prompting of the Spirit. பரிசுத்த ஆவியாருடைய உந்துதலுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். சங்கீதம் 106:25 அங்கே சரித்திர சங்கீதம், அது 106ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே சுருக்கமாக ஒரு காரியம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. 106:25 வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் என்ன பண்ணாங்களா? முறுமுறுத்தாங்க. இவங்களே பேசிட்டு இருந்தாங்க முறுமுறுத்துக்கிட்டு. ஆண்டவர் சொல்றதை கேட்கல. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்கள் முறுமுறுத்தார்கள் என்று இஸ்ரவேல் சரித்திரத்தை சொல்லும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்னும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 29-30, எரேமியா 29-19, எரேமியா 32-23 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. இங்க வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று, செவி கொடுக்கிற காதுகள். எதுக்கெல்லாமோ செவி கொடுக்கிறீங்க, என்னெல்லாமோ கேட்கறீங்க, ரேடியோலையும் டிவிலையும் மொபைல்லையும் என்னெல்லாமோ கேட்கறீங்க. Are you listening to the voice of God? அந்த கடைசி வசனத்தில் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்போ இயேசுவை பார்த்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. பின்பு 12ஆம் வசனத்தில் அவர்கள் ஏரோது இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம், போ அப்படின்னு சொல்கிற சத்தத்தையும் கேட்டார்கள், போகாதே என்கிற சத்தத்தையும் அவர்கள் கேட்டார்கள். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். போங்கப்பா போய் பாரு அப்படிங்கிற சத்தமும் உள்ளத்திலே அவர்களுக்கு துணித்தது, போகாதே என்கிற சத்தமும் துணித்தது. நீ நிறைய பேருக்கு போங்கிற சத்தம் துணிக்குது நிறைய இடத்துல. போ போ கோ கோ, போவாத, இதை செய்யாத, இந்த காரியத்தில் மாட்டிக்காத, இந்த ஆளை திருமணம் பண்ணாத, இந்த இடத்துக்கு போவாத அப்படிங்கிற சத்தமும் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். பாருங்க, திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, they were warned by God in the dreams. பாருங்க, எச்சரிக்கப்படுறாங்க. ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிற ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி மாத்திரம் போயிருந்தாங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக இருந்திருக்கும், அவங்களையும் சேர்த்து காலி பண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு என்னை தேடி வந்த இயேசுவை பார்க்க வந்த இவர்களுடைய ஆத்மா எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் சரியான பாதையிலே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் ஏன் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், உங்களை காப்பாற்றுவதற்காக, நீங்கள் தவறான வழியிலே போய் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுறாரு? இவர்களுக்கு உள்ளத்துல இதயத்துல பேசினார், நட்சத்திரத்தின் மூலமாக இதயத்துல பேசியிருக்கிறாரு, சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் பிரைமரிலி வேத வசனத்தின் மூலமாக தான் பேசுறாரு. என்கிட்ட சொப்பனத்தின் மூலமா பேசினாரு அப்படிலாம் இன்னைக்கு வந்து ஏதாவது எனக்கு முடக்கா பேசக்கூடாது. வசனத்துக்கு மாற ஆண்டவர் என்னைக்குமே பேச மாட்டார். அல்லேலூயா. God primarily speaks today through his scriptures. தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுறார்.
நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கணும். வசனத்தை கேட்க அந்த வாஞ்சி நமக்கு உண்டாகணும். சங்கீதக்காரனை போல ஜெபிக்க 119 சங்கீதம் 18 வசனத்தில் ஜெபிக்கிறார். உடைய வேத வசனத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ வலது பகவாய் சாயும் போதும் இடது பகவாய் சாயும் போதும் வழி இதுவே என்கிற சத்தத்தை நீ கேட்பாய் என்கிற வார்த்தையை அங்கே நீ கேட்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். பாருங்க, அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு, அதில் என்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் பேசினார்னா நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அங்கே ரூட் மாறுது அவங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் ரூட்டை மாற்றுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் போகிற ரூட்லேயே போக மாட்டீங்க, நல்ல ரூட்டுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. புது வழி ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ஆண்டவர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். God's word changes our lives and God's word changes our routes also. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை மாற்றி அமைக்கிறார், சரியான பாதையில் நம்மை நடத்துகிறார், புதிய வழியை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவங்க ஆண்டவர் கொடுத்தது என்ன? வாஞ்சை உள்ள, தவனமுள்ள, கர்த்தரை தேடுகிற ஆத்துமா. கர்த்தரை தேடுகிற ஆத்துமா. நாட் ஓன்லி டிசையர் பட் ஆல்சோ டிவோஷன். அவங்களுக்கு அந்த வாஞ்சை மாத்திரம் இருக்கல, அந்த வாஞ்சையை நிறைவேறுவதற்கான அர்ப்பணமும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு மாதமோ 10 நாளோ தேடிட்டு ஐயோ போப்பா இதுக்கு மேலே போக முடியாதுன்னு அவங்க திரும்பி போயிடல. அவங்க இயேசுவை பார்க்குற வரைக்கும் ஏரோவிட்ட போனாங்க. அங்கேயே அவர்கள் இயேசு இல்லைன்னா வழி இன்னும் போக வேண்டி இருந்துச்சு. அங்கே இயேசுவை காண்ற வரைக்கும் they did not stop at all. அவங்க நிறுத்திடல, போயிட்டே இருந்தாங்க. பாருங்க, அதான் அர்ப்பணம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவிடத்துல பதிலை பெற வரைக்கும், இயேசுவை காண்ற வரைக்கும், இயேசுவோடு எனக்கு ஒரு சந்திப்பு உண்டாகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரை தேடுறத. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இந்த சாஸ்திரருடைய அந்த தவனம் உள்ள, வாஞ்சை உள்ள, கர்த்தரை தேடுகிற அந்த இருதயம், அந்த ஆத்மா. இல்லாவிட்டால் அந்த அர்ப்பணத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ சத்தம் கேட்கிற காதுகள். தேவ சத்தம் கேட்கிற காதுகள், லிசனிங் இயர்ஸ். மூன்றாவதாக அவர்களுக்கு ஆண்டவருக்கு கொடுத்தது, இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்துட்டு மூணாவதாக அவங்க ஆண்டவர் கொடுத்தது, they gave the Lord a loving heart. இருதயம், நேசிக்கிற இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். This love was not a sentimental love or a superficial love, but a supernatural love evidenced by what they did to the Lord. பாருங்க, இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. பல மைல்கள் கடந்து வந்து ஆண்டவரை பார்க்க வந்திருக்காங்க. அதுவே பெரிய என்னது, ஒரு பெரிய காரியம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருக்கு 2 காரியம் அவங்க செஞ்சாங்க. 2 காரியம் செஞ்சாங்க. நேசிக்கிற இருதயம் 2 காரியத்தை ஆண்டவருக்கு குறைந்தபட்சம் செய்யும். ஒன்று, கர்த்தரை ஆராதிக்கும். ஹல்லேலூயா. யார் நேசிக்கிறாங்களோ, a loving heart gives him the worship. A loving heart to give him our worship. ஆண்டவரை worship பண்ணாங்கன்னு போட்டிருக்குது. நீங்க தமிழ்ல பணிந்து கொண்டார்கள்னு போட்டிருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆங்கிலத்திலே worship, பணிந்து கொண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடுறோம் அப்படிதானே, ஓ கம் ஆல் ye faithful அப்படிங்கிற பாடல். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு சொல்லி சாஷ்டாங்கம் செய்ய ஆண்டவர் சாஷ்டாங்கம் செய்வதற்கு, நாம் அவருக்கு செய்வதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம ஒரு இயேசு மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா இங்க அவர்கள் மரியாளை ஆராதிக்கவில்லை, பணிந்து கொள்ளல. அவர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள். அங்க தகப்பன இருந்திருப்பாரு, ஆனா அவர்களை பணிந்து கொள்ளவில்லை. அதை, அந்த குழந்தையை, இயேசுவை, பிறந்த ராஜாவை, இரட்சகரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அல்ல கவனிங்க, பணிந்து கொண்டது யாரை? இயேசுவை பணிந்து கொண்டார்கள். மரியாள் வணக்கத்திற்குரியவர் அல்ல, யோசேப்பு வணக்கத்திற்குரியவர் அல்ல. அவர்களை கனம் பண்ணலாம், ஆனா வணங்கக்கூடாது. we should not worship Mary or venerate Mary. we can give respect to Mary. அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை கொடுக்கலாம். ஆனா ஆராதனைக்கு ஒரே ஒருத்தர் தான் பாத்திரர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் பாத்திரர், அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு சம்பவத்தை, அமெரிக்காவில் என்னது இங்கிலாந்துல ஒரு கேள்வி கேட்டார்களாம். ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில், பெரிய அநேக மக்கள் இருக்கிறார்கள். அது இங்கிலாந்து தேசத்தில் ஷேக்ஸ்பியர் மிகவும் பிரபலமானவர், அநேக இலக்கியங்களை படைத்தவர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் என்ன பண்றார், அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்தாருன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டபோது, அவர் உள்ளே நுழையும் போது எல்லாரும் எழும்பி, they all will give him a standing ovation and give him an applause. எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்பாங்க.
அதே வின்ஸ்டன் சர்ச்சிலோ மகாத்மா காந்தியோ அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்தாங்கன்னா அதே போல எழுந்து கைகளை தட்டி வரவேற்பார்கள். ஆனால் அதே ஆடிட்டோரியத்துக்குள்ள இயேசு வந்தாருன்னா என்ன செய்வார்கள் என்று கேட்டபொழுது சொன்னார்களா, எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாரையும் இழுந்து கனம் பண்ணலாம், ஆனால் பணிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இயேசுவை ஆராதிக்க வேண்டும். we need to worship the Lord. he is the king of kings and the lord of lords. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். ஏன்னா worshipங்கிற வார்த்தை worthship அப்படிங்கிற அந்த ரூட்ல இருந்து வருது. worth அப்படின்னா அவர் ஒருவரே பாத்திரர். யார் பாத்திரரோ அவர் மாத்திரம் தான் நம்ப முடியும். நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கணும் ஆண்டவரை, நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தரை பணிய வேண்டும். உங்க ஜெப நேரத்தில் அதிகமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாடலை பாடி ஆராதிக்கலாம். ஏதாவது சீடியை போட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் ஆராதிங்க, உயர்த்துங்க. நீங்க கர்த்தரை நேசிச்சீங்கன்னா ஆராதிக்க இருக்க முடியாது. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவராக இருந்தார். ஏன்னா கர்த்தரை அவர் நேசித்தார். ஆராதிக்கிற இருதயம் அது மாத்திரமல்ல, பாருங்க, நேசிக்கிற இருதயம் என்ன செய்யும்? கர்த்தரை ஆராதிக்கும். இரண்டாவது, a loving heart to give him our wealth. அவர்கள் ஆராதிப்பது மாத்திரமல்ல, உதட்டளவில் அது செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தங்களுக்குரியதையும் அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. நேசிக்கிறவர்கள் எதையாகிலும் ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். பணம் மாத்திரமல்ல, உங்களுடைய திறமைகளை கொடுப்பீர்கள், நேரத்தை கொடுப்பீர்கள், உங்களுடைய காரியங்களை கொடுப்பீர்கள். ஆண்டவரே, நான் என்னத்தை உமக்கு கொடுக்கலாம், என்னத்தை கொடுக்கலாம். அந்த மரியாள் ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடினாலே விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்தில் உடைத்தார். எல்லாரும் சொல்றாங்க இது வேஸ்டா போதே. இயேசு அப்ரிஷியேட் பண்றாரு. ஹல்லேலூயா. இவளை என்னை நேசித்திருக்கிறார். அவளுக்கு பாருங்க, அது 300 நாள் சம்பளம். அது 300 நாள் சம்பளம். அது அவளுக்கு ஒரு பெருசாவே தெரியல. என் இயேசுவை பாதத்திலே ஊற்றி துடைக்கிறதால் அவளுக்கு இயேசுவை நேசித்தபடினாலே அவள் பொருளை பெரிய காரியமா நினைக்கவில்லை. பாருங்க, அவர்கள் 3 காரியங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அதை பொருளாக நீங்க பாத்தீங்கன்னா பொன் என்று பார்க்கிறோம், தூப வர்க்கம் என்று பார்க்கிறோம், வெள்ளை போலம் என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களும் 3 விதமான காரியத்தை குறிக்கிறது. பொன் என்பது he speaks of his royal nature. ராயல் நேச்சர், அவர் ராஜரீகமானவர், ராஜா என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக வெள்ளை தூப வர்க்கம், it speaks of his representative nature. representative நேச்சர்னா அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் ராஜாவாக பிறந்தார், பிரதான ஆசாரியராக இருந்தார். அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது? இந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியத்துவம் மாதிரி அல்ல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 7:17 சொல்கிறது, அது நித்தியமான பிரதான ஆசாரியத்துவம். it was a permanent priesthood. மாத்திரமல்ல, பவர்ஃபுல் priesthood. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் எதை வச்சு, ஆட்டு ரத்தத்தினாலும் மாட்டு ரத்தத்தினாலும் நமக்காக அவர் பலி செலுத்த வரல, தம்முடைய சொந்த ரத்தத்தையே, ஹல்லேலூயா, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. மாத்திரமல்ல, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-14 வாசிக்கும் பொழுது அவருடைய ஆசாரியத்துவத்தின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் விடுவதற்கு, பாருங்க, நமக்காக பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு நாம் எல்லா விதத்திலும் அமைப்போடு சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிறார். 16ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். தைரியமாக அந்த இயேசு கிறிஸ்து அங்கே தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பாருங்க, ராஜா என்பதற்காக பொன்னை கொடுத்தார்கள். அவர் ஒரு ஆசாரியராக, இஸ் அவர் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதற்காக அவர் தூப வர்க்கத்தை கொடுத்தார்கள். ராயல் நேச்சர், ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் அண்ட் ஆல்சோ ரிடெம்டிவ் நேச்சர். ரிடெம்டிவ் நேச்சர். வெள்ளை போலம் எதை குறிக்கிறது சொன்னால், ஒரு மரிக்கிற நபருக்காக செலுத்தப்படுதானது வெள்ளை போலத்தை கொடுப்பார்கள். ஆண்டவராக இயேசு நமக்காக மரிப்பதற்காக வந்திருக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாக வெள்ளை போலத்தை ஒரு சிம்பாலிக்காக, ஒரு மாதிரியாக அவர்கள் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஆகவே இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்கிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இந்த வருஷ கடைசியில் என்னத்தை கொடுக்க போறீங்க? உங்க நேரத்தை கொடுக்குறீங்களா? பணத்தை கொடுக்குறீங்களா? திறமைகளை கொடுக்குறீங்களா? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா? பாருங்க, கொடுக்காம நேசிக்க முடியாது. ஆகவேதான் மதர் தெரசா தான் நினைக்கிறேன், குறிப்பிட்ட சொன்னார்கள், நாம நேசிக்காம கொடுக்க முடியும், பட் கொடுக்காம நேசிக்க முடியாது. We can give without loving,
But we cannot love without giving. நம்ம கொடுக்காம என்ன பண்ண முடியாது? நேசிக்கவே. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது கொடுப்பார்கள். நீங்க என்னத்தை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கீங்க? முதல்ல இருதயத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் இருதயம், என் வாழ்க்கை, என் வீடு, குடும்பம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. என்னுடைய பொருள் உமக்கு தான், என்னுடைய எல்லாம் உமக்குரியவர்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆராதனை கொடுக்க வேண்டும். நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை கொடுப்பார்கள், நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு உள்ளதை கொடுப்பார்கள். இந்த ரெண்டையும் அங்கே சாஸ்திரிகள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அங்கே பிசிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை போலம் 3 காரியத்தை கொடுக்குறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி ஆண்டவருக்கு 3 காரியங்கள் கொடுத்தார்கள். வாஞ்சை உள்ள தேடுகிற ஆத்மாவை கொடுத்தார்கள், செவி கொடுக்கும் காதுகளை கொடுத்தார்கள், மூன்றாவதாக நேசிக்கிற இருதயத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய இருதயம் நேசிக்கிற இருதயமா? உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிற இருதயமா இருந்தால் அந்த இருதயம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீ ஒருவரே வாழ்க என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கும். அந்த இருதயம் நேசிக்கிற இருதயமா இருந்தா என் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை கொடுக்கலாம், என் ஆண்டவருக்கு நான் எண்ணத்தை செய்யலாம், எப்படிப்பட்ட ஊழியத்தை அவருக்கு செய்யலாம், எப்படி ஆண்டவருக்காக பணி செய்யலாம், ஆண்டவருக்காக எண்ணத்தை கொடுக்கலாம் என்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த டிராக்டை கொடுத்துருக்கோம், போய் கொடுத்துருங்க. அல்லேலூயா. நேசிக்கிற இருதயமா இருந்தா ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க, உங்களுடைய அன்பை கொடுங்க. கொடுக்கிற இருதயம் தான் நேசிக்கிற இருதயம். அல்லேலூயா. அது 3 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். 3 காரியம். இந்த 3 காரியத்தையும் பணக்காரர்களும் கொடுக்கலாம், ஏழைகளும் கொடுக்கலாம், படித்தவங்களும் கொடுக்கலாம், படிக்காதவங்களும் கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் கையில் வெள்ளைப்பழம் இல்லாமல் இருக்கலாம், தூபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன இந்த 3 காரியங்களையும் இந்த உலகத்தில் யாரும் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. வாஞ்சை உள்ள ஆத்துமா, செவிசாய்க்கிற காதுகள், நேசிக்கிற இருதயம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? Glory to Jesus. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். We have come to the penultimate Sunday of this year. இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. எனக்கு இந்த காரியத்தை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? சாஸ்திரிகள் இந்த 3 காரியத்தை எனக்காக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிற நாமும் கொடுப்பதற்கு முன்பாக முதல்ல சொல்ல, ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் இவைகளை செய்ய தவறிவிட்டேனப்பா. என்னுடைய ஆத்மா வாஞ்சிக்கிற ஆத்மாவாக இல்லை, என்னுடைய காரியத்தையே நான் சிந்தித்து இந்த நாட்களை வீணாக்கி விட்டேன். என் ஆத்மா உம்மை தேடுகிற ஆத்மாவாக, தவனமுள்ள ஆத்மாவாக, கர்த்தரோடு நெருங்கி வாழ விரும்புகிற ஒரு ஆத்மாவாக இந்த ஆத்மா இருக்கணும். ஆண்டவரே கரலை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணத்தோடு இன்றைக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ பேசணும், கிறிஸ்மஸ் செய்தி என்று சொல்லி கேட்டுட்டு போறதல்ல. ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் கோடான கோடி பேர்கள். ஹலோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடைகளை வாங்குவதும் வீடுகளை அலங்கரிப்பதும் கிறிஸ்மஸ் அல்ல. ஆண்டவர் கேட்கிறதை கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது வாஞ்சை உள்ள ஆத்மாவை கேட்கிறார். செவி கொடுக்கிற காதுகளை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிற இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். The Lord is asking a longing soul, listening ears and a loving heart. How many of you are willing to give him all these 3? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே இதை நான் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். இது கொடுக்க நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா புது வருஷத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை நிச்சயமாகவே உங்களுடைய கண்கள் காணும். ஓ ரக சந்தரல பௌரி மகந்தரல தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமாசுராஜனே, சொல்லுங்க என்னமெல்லாம்
ராஜனே என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயிர் வாழும் நாட்களெல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என்னவெல்லாம் என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எத்தனை பேர் இந்த 3 காரியங்களை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு வாஞ்சை உள்ள ஆத்துமா, செவி கொடுக்கிற காதுகள், நேசிக்கிற இருதயம். ஆண்டவரே உமக்கு நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் அர்ப்பணத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே ஹalleluya. வாஞ்சை மாத்திரமல்ல, அர்ப்பணம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதற்கு பிசாசு விட மாட்டான். ஹalleluya. அர்ப்பணம் தேவை. we need dedication. ஹalleluya. ஆண்டவரே உம்மை தேடுவேன். ஆண்டவரே உமக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவரே உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சாஸ்திரிகள் மூலமாக கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. இந்த திருச்சபை ஆண்டவரே அநேகருக்கு மாதிரி உள்ள திருச்சபையாக, ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு திருச்சபையாக கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாட்கள் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆண்டவரே, வருட கடைசி ஆராதனைகள், புது வருஷ ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக. எங்களோடு பேசுங்க. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஆராதனை எத்தனை மணிக்கு? காலையில் 5, காலையில் 7, 9 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ்.